பொதுவா தேவனை குறிச்சு நீங்க என்ன நினைக்கிறீங்க? பொதுவா ஜனங்கள் தேவனை குறிச்சு என்ன நினைக்கிறாங்க? சங்கீத புஸ்தகம் 86வது சங்கீதம் 5வது வசனம் 15வது வசனத்துல தேவன் இரக்கமுடையவரா, பொறுமை உடையவரா, கிருபை உடையவரா, சாந்த குணம் உடையவரா, மன்னிக்கிறவரா இருக்கிறாரு அப்படிங்கறத சங்கீதக்காரன் சொல்லியிருப்பார். ஒரு கிறிஸ்தவர் தேவனை குறிச்சு யோசிக்கும் போது, இயேசு கிறிஸ்துவ குறிச்சு யோசிக்கும் போது இந்த தன்மைகளை குறிச்சு யோசிச்சு பார்க்கலாம். ரோமர் புஸ்தகம் 11வது அதிகாரத்துல 22வது வசனம், ஆகையால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார், விழுந்தவர்களிடத்திலே கண்டிப்பையும் உன்னிடத்திலே தயவையும் காண்பித்தார். அந்த தயவிலே நிலைத்திருப்பாயானால் உனக்கு தயவு கிடைக்கும், நிலைத்திராவிட்டால் நீயும் வெட்டுண்டு போவாய். இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனுக்கு இருக்கக்கூடிய இரண்டு குணாதிசயங்களை சொல்றார். ஒருவேளை தேவன் அன்புடையவரா இருக்கிறாரு, அவர் இரக்கமுடையவரா இருக்கிறாரு, அவர் மன்னிக்கிறவரா இருக்கிறாரு அப்படின்னாலும் தேவனுடைய இரக்கத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் அவர் மன்னிக்கிறதற்கும் ஒரு அளவு இருக்குது. தேவனுடைய கோபம் அப்படிங்கிறது ரொம்ப மோசமான ஒரு விஷயம். தேவனுடைய கோபத்தை தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு மனிதன் இந்த பூமியில கிடையாது. அதே போல துன்மார்க்கமா நடக்கக்கூடிய ஒரு மனிதன், துன்மார்க்கமாக வாழக்கூடிய ஒரு மனிதன், தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியாத ஒரு மனிதன் தேவனுடைய கோபத்தை பெற்றுக்கொள்வான் அப்படிங்கிறது, தேவனுடைய கோபத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியாது அப்படிங்கிறத இந்த வெளிப்படுத்தல் 16வது அதிகாரத்துல இந்த 7 கலசங்களின் செய்தியிலிருந்து நம்ம புரிந்து கொள்ள முடியும்.